பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் சுவையில் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் இல்லைன்னா தேங்காய் கூட இங்கே பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. நான் காஞ்ச மிளகா போட்டுக்கிறனால தேங்காவை மட்டும் குறைன்னு அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணி விடணுங்க. பீட்ரூட்டு போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க. ஒரு 20 நிமிஷமாவது நம்ம வேக விடணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி விடுங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வந்துடும். பீட்ரூட்டில் இருக்க தண்ணியில் நல்லா வெந்து கிடச்சிருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான மசாலா வந்து தேங்காய், பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம் போட்டு குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹோட்டல் சுவையில் பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. தேங்காய் வந்து துருவியும் போடலாம். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அடித்து போடுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்கதா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க பீட்ரூட் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.